கர்த்தருடைய வார்த்தைக்கு திருப்புவோம். கர்த்தர் நமக்கு இந்த நாளில் கொடுத்திருக்கிற செய்தியின் தலைப்பு, தேவனால் நீ வேறு பிரிக்கப்பட்டவன். தேவனால் நீ வேறு பிரிக்கப்பட்டவன். தேவனால் நாம் ஏன் வேறு பிரிக்கப்பட வேண்டும்? தேவன் பிரித்து பார்க்கிறாரா மனிதர்களே? இல்லை, நிச்சயமாகவே இல்லை. தேவன் ஏன் வேறு பிரிக்க சொல்லுகிறார் என்றால், தேவன் ஆதிபிதா, நம்முடைய ஆதிபிதா ஆதாம் ஏவாள் அவர்கள் இருவரும் ஒன்று சேர்ந்து இந்த பூமியை ஆளுகை செய்து பலுகி பெருகி தேவனுடைய சித்தம், தேவனுடைய திட்டம், தேவனுடைய நோக்கத்தின் அடிப்படையில் அவர்கள் இந்த பூமியிலே சேர்ந்து வாழ்ந்து ஒரு பரலோகத்தின் மாதிரியாக இருக்கும்படியாக தேவன் விரும்பினார். தேவனுடைய விருப்பம் தேவனுடைய விருப்பம் ஆதாம் ஏவாளை குறித்து ரொம்ப நல்ல விருப்பமாக இருந்தது. ஆனால் அவர்கள் அதை தெரிந்து கொள்ளவில்லை. தேவனுடைய சத்தத்துக்கு, தேவனுடைய வார்த்தைக்கு, தேவனுடைய திட்டத்துக்கு, தேவன் வைத்திருந்த நலமும் விசாலமான ஒரு பெரிய பெரும்பான்மையான ஆசீர்வாதமான செழிப்புள்ள ஒரு வாழ்க்கைக்கு எதிராக பிசாசனவன் தந்திரமாக செயல்பட்டு ஆதாம் ஏவாளை தேவனுடைய வார்த்தை விட்டு விலகும்படி செய்தார்கள். சேர்த்து ஒரு குடும்பமாக இருக்க வேண்டிய ஆதாம் ஏவாள், தேவனோடு குடும்பமாக இருக்க வேண்டிய ஆதாம் ஏவாள் என்றைக்கு தேவனுடைய வார்த்தையை விட்டு அவர்கள் விலகினார்களோ, குடும்பத்திலே தலைவராக மெய்ப்பராக இருந்த தேவனை அவர்கள் நிராகரித்து விட்டார்கள். எனவேதான் அந்த இடத்துல பிரிவு என்று ஒன்று வருகிறது. பிரித்தெடுக்கப்படுதல். வேறு எல்லா வார்த்தைகள் அதெல்லாம் வருது பாருங்க. தேவன் சேர்த்துன்றார்கள். ஆனால் பிசாசானவன் தந்திரமாக அவர்களுக்குள்ளே பிரிவை உண்டாக்கினான். அந்த பிரிவின் அடிப்படையில் தான் இப்பொழுது இந்த உலகமானது பிசாசின் கொடிய தந்திரங்களால் நிரப்பப்பட்டிருக்கிறது. கொடிய தந்திரங்களின் அடிப்படையில் நிரப்பப்பட்டிருக்கிறது. ஆனால் தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வாழ்க்கை கொடுக்கும்படியாக, ஒரு செழிப்புள்ள வாழ்க்கை கொடுக்கும்படியாக, ஒரு ஆரோக்கியமுள்ள ஒரு வாழ்க்கை கொடுக்கும்படியாக, ஒரு சமாதானம் நிறைந்த ஒரு வாழ்க்கை கொடுக்கும்படியாக, ஒரு சந்தோஷம் நிறைந்த ஒரு வாழ்க்கை கொடுக்கும்படியாக தேவன் விரும்புகிறார். பெத்த பிள்ளைகள் நல்லா இருக்கணும் என்று ஒரு தகப்பன் விரும்பதை காட்டிலும், நம்மை உண்டாக்கின தேவன் நாம் இந்த பூமியிலே நன்றாய் இருக்கும்படி இந்த கொடிய பிசாசின் எல்லா தந்திரங்கள், மந்திரங்கள், எல்லா விதமான அவனுடைய கிரிகளின் மத்தியிலும் தேவன் நம்மை செழிப்பான அவருடைய திட்டத்தின் அடிப்படையில் ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையை தேவன் கொடுக்க விரும்புகிறார். எனவேதான் ஆதியில சேர்த்து என்ற சூழ்நிலை இருந்தபோது பிசாசனவன் பிரிவை உண்டாக்கிட்டான். அதே போலதான் தேவன் இப்ப பிரிவை உண்டாக்குறாரு. பிரிக்கணும் அப்படின்றாரு. எதை பிரிக்கணும்? பிசாசுக்கும் நமக்கும் உள்ள காரியங்கள் முற்றிலும் வேறுபட்டதாக இருக்க வேண்டும். தேவனுக்கும் பிசாசுடைய தூதர்களுக்கு எப்படி சம்பந்தம் இல்லையோ, அதே போலதான் நாமும் இந்த பூமியிலே தான் வாழ்கிறோம். நாமும் மனிதர்கள் தான். நாமும் மற்ற மனிதர்கள் போலதான் சாப்பிடுறோம், மற்ற மனிதர்கள் போலதான் டிராவல் பண்றோம் பஸ்ஸில், மற்ற மனிதர்கள் போலதான் ட்ரெயினில் போகிறோம், மற்ற மனிதர்கள் போலதான் ஃப்ளைட்டில் போகிறோம். நாம இந்த பூமியில தான் இருக்கிறோம். ஆனால் கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, இந்த பூமியிலே இந்த ஜனங்கள் மத்தியில நீ இருந்தாலும் நீ வேறு பிரிக்கப்பட்டவன், எனக்காக விசேஷமாக்கப்பட்டவன். என்னுடைய சிந்தையில என்ன எண்ணங்கள் ஓடுகிறதோ அதற்கு ஒத்து நீ சிந்திக்கிறவனாக இருக்கும்படியாக தேவன் விரும்புகிறார். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். வேத வசனங்களின் அடிப்படையில் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற மாபெரும் ஸ்லாக்கியம், அவருடைய மனிதிலே இருக்கிற அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வெற்றி வாழ்க்கை.
தோல்வியில்லா வாழ்க்கை அல்லங்க, வெற்றி வாழ்க்கை, சிரிப்பின் வாழ்க்கை, நம்பிக்கையின் வாழ்க்கை, சந்தோஷத்தின் வாழ்க்கை, சமாதானத்தின் வாழ்க்கை, ஐஸ்வர்யத்தின் வாழ்க்கை, சுகத்தின் வாழ்க்கை தேவன் விரும்புகிறார். எனவேதான் பிசாசு பிரிச்சான். பிசாசு எங்க பிரிச்சான்? ஆதியில ஆதாமி ஏவாளையும் தேவனிடத்திலிருந்து பிரிச்சான். ஆனால் பிசாசு பிரிச்சது ஆதாமி ஏவாள. ஆனால் இன்றைய நாட்களில் கர்த்தர் பிரிக்கிறார். எவ்வளவு கோடிக்கணக்கான ஜனங்கள் இருந்தாலும் அதிலே தம்மை தேடுகிற, என்னை தேடுகிற உண்மை உத்தமுள்ள மனிதர்களை கர்த்தர் கண்ணோக்கி பார்த்து பிரிக்கிறார். பாருங்க, எப்படி பிரிக்கிறார்? எந்த தனிப்பட்ட மனிதனுடைய இருதயத்தில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஜீவிக்கிறாரோ அப்பேற்பட்ட ஜனங்களை தேவன் தம்முடைய சொந்த பிள்ளைகளாக எடுத்துக்கொள்கிறார். பாருங்க, தம்முடைய சொந்த பிள்ளைகளாக எடுத்துக்கொள்கிறார். தம்முடைய சொந்த பிள்ளைகளாக எடுத்துக்கொள்கிறார். அவர்கள் இந்த உலகத்தே வாழ்ந்தாலும் அவர்கள் இயேசு கிறிஸ்துவை இன்றைய தினத்தில் தங்கள் சொந்த வாயினால இருதயத்தின் ஆழத்திலிருந்து இயேசுவே ஆண்டவர், இயேசுவே என் பாவங்களை மன்னித்தார், இயேசு எனக்காக கல்வாரி சிலுவையில் சுமந்தார், அவரே என் ஜீவியத்தின் ஆதாரம், அவரே என் தெய்வம் என்று உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொன்ன அந்த நாளிலிருந்து அவர்கள் தம்முடைய பிள்ளைகளாக மாற்றிக்கொள்கிறார்கள். அவர்களை தேவன் தம்முடைய பிள்ளைகளாக மாற்றிக்கொள்கிறார். எனவே இந்த பூமியில தான் வாழுகிறோம். பலதரப்பட்ட ஜனங்கள், எல்லா ஜனங்களும் நல்லவங்க இல்லை, எல்லா சொந்த பந்தமும் நல்லவங்க இல்லை, எல்லா ரத்த சம்பந்தப்பட்ட உறவுகளும் நல்லவங்க அல்ல. சூழ்நிலைகளுக்கு தகுந்தாற்போல் பணத்தின் அடிப்படையிலும், படிப்பின் அடிப்படையிலும், கௌரவத்தின் அடிப்படையிலும், அந்தஸ்தின் அடிப்படையிலும் பல பிரிவுகளோட ஜனங்கள் இருக்கிறார்கள். பாருங்க, ஒருவரை ஒருவர் நேசிக்கிறார்கள். பணக்காரங்களோட தான் அதிகமான ஒரு உறவு வச்சிருப்பாங்க, சொந்த பந்தத்தில் கூட. நடுத்தரப்பட்ட ஜனங்களோட தான் உறவு வச்சிருப்பாங்க. இன்னும் கீழே இருக்கிறவங்களோட தான் உறவு வச்சிருப்பாங்க. ஒரு தேவன் ஆதாம் ஏவாளுக்குள்ள இருந்த அந்த அன்பின் ஐக்கியம், அந்த பிணைப்பு, அந்த இணைப்பு இந்த காலகட்டங்களில் இல்லைங்க. மனிதர்கள் சுயநலமாக வாழுகிறார்கள், தன்னலமாக இல்லை. எனக்கு தான், என் குடும்பத்துக்கு தான், என் பிள்ளைகளுக்கு தான், என் பேர பிள்ளைகளுக்கு தான், என் வீட்டுக்கு தான், என் காருக்கு தான், என் சொந்தத்துக்கு தான். ரொம்ப ரொம்ப தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கையை மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ரீதியில் தேவனை சொந்த இருதயத்தில் சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொண்ட ஜனங்கள் வாழக்கூடாது என்று தேவன் விரும்புகிறார். வாழக்கூடாது என்று. ஏனென்றால் இந்த பூமியில் நாம் வாழ்ந்தாலும் சற்று வித்தியாசமாக அல்ல, முழுவதும் வித்தியாசமாக வாழ முடியாத தேவன் விரும்புகிறார். முழுவதுமாக தேவன் என்ன சிந்திக்கிறார், அவருடைய நோக்கங்கள் என்ன, அவருடைய சிந்தனைகள் என்ன, அவர் எதை விசுவாசிக்கிறார், எதை பேசுகிறார், அவர் பேசினாலே நடக்குதுன்றாங்களே, அப்படியே நாம் அவருடைய சாயல்ங்க, அவருடைய தன்மை, அவருக்குள்ள என்ன ஆற்றல், வல்லமை, தாளந்து, கிருபை, தயவு இருக்கிறதோ அவையெல்லாம் நாம் நமக்காக கர்த்தர் கொடுத்திருக்கிறார் கல்வாரி சிலுவையின் மூலமாக. இந்த பூமியிலே வாழ்கிற தேவனுடைய பிள்ளைகள், இயேசுவை ஆண்டவராய் ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் யாராக இருந்தா சரி, சுயநலத்தை வெறுத்து விடுங்கள், தன்னலத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். மனிதர்களை போல சிந்தியாதீர்கள், தேவனை போல சிந்தியுங்கள். காலை வேளையில கர்த்தருடைய ஆவியானவர் தான் சொல்றாரு, மனிதர்களை போல சிந்திக்க கூடாது. மனிதர்களை போல சிந்தித்தால் நாம் இந்த பூமியில வெற்றியுள்ள வாழ்க்கை வாழுகிற மாதிரி இருக்கும். ஆனால் ஒரு நாள் அது தோல்வியில முடியும். தேவன் என்ன சிந்திக்கிறார், தேவனுடைய அபாரமான அவருடைய விருப்பங்கள் என்ன என்று நாம் நன்கு யோசித்து நாம் இந்த பூமியில வாழும்படியாக தேவன் விரும்புகிறார். தேவன் சுயநலமற்றவருங்க. அவருக்கு பாரபட்சம், ஒரு மனுஷனை உயர்த்தணும், ஒரு மனுஷனை தாழ்த்தணும், ஒரு மனுஷனை நல்லா படிக்க வைக்கணும், ஒரு மனுஷனை அளவோடு படிக்க வைக்கணும், அளவுகள் அவரிடத்துல இல்லை. தேவன் ஒவ்வொரு மனிதனையும் ஒவ்வொரு மனுஷியையும் தாயின் கருவிலிருந்து பிரித்து எடுக்கும் போதே, தாயின் கருவிலிருந்து இந்த பூமிக்கு வெளியே வரும்போது கூட எல்லா விதமான ஆற்றல், வல்லமை, கிருபை, தயவு,
அபிஷேகம், ஆற்றல் எல்லாம் கொடுத்திருக்கிறார் பாருங்க. இல்லாத பொருள் ஒன்றும் இல்லை. ஆனால் நாம் பயன்படுத்த தவறுகிறோம். ஏற்ற நேரத்தில் ஏற்ற காரியங்களை நாம் பயன்படுத்தணுங்க. கர்த்தர் கொடுத்து அபரிதமான ஆற்றலையும் வல்லமை, அவர் சர்வ வல்லமை உள்ளவருங்க. எனவே அதெல்லாம் நாம் கற்றுக்கொள்ளும்படியாக தேவன் விரும்புகிறார். அவரிடத்துல இருந்து எல்லா விதமான காரியங்களையும் நாம் கற்றுக்கொள்ளணும். கர்த்தர் பார்க்கிறார். அவங்களாம் நல்லா படிச்சுட்டே இருக்காங்க, நான் படிக்கவே இல்லை. அவங்க ஃபர்ஸ்ட் டைம் எடுத்துகிட்டே இருக்காங்க 1ஆம் கிளாஸ்லேருந்து, என்னால் எடுக்கவே முடியல. அப்படி இல்லை. தேவனை அறியாத பிள்ளைகளே முதலிடம் வரும்போது, தேவனை அறிந்து தேவனுடைய அபிஷேகம் பெற்ற பிள்ளைகள், தேவனுடைய ஞானத்தினால வளர்க்கப்படுகிற பிள்ளைகள், தேவனுடைய கிருபை, தேவனுடைய தயவு, தேவனுடைய அனுகூலங்கள் இருக்கிற பிள்ளைகள் எப்படி தோல்வி அடைய முடியும்? எங்கேயாவது தேவனுடைய பிள்ளைகள் தோல்வி அடைகிறார்களா? குடும்ப ரீதியாக, ஊழிய ரீதியாக, வேலை நிமித்தமாக, படிப்பு நிமித்தமாக அப்படி தோல்வி அடைகிறார்கள் என்றால் தேவனிடத்தில் எந்த குறைவும் இல்லை, நம்மிடத்துல தான் இருக்கிற குறைவு. தேவனை சரியான கண்ணோட்டத்தில் பார்க்கிறோமா? தேவனை சரியான நேரத்தில் நாம் தேடுகிறோமா? தேவ சமூகத்தில் சரியான நேரத்தில் நாம் அவருடைய பிரசன்னத்துக்காக காத்திருக்கிறோமா? தேவனுடைய வார்த்தையை நாம் நேசித்து படிக்கிறோமா? தேவனிடத்தில் நாம் ஏறெடுக்கிற அநேக ஜெப விண்ணப்பங்களுக்கு பதில் வருகிறதா? ஞான உணர்வு உண்டாகும்படியா கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றாரு. ஞான உணர்வு இருக்கணும். ஞான உணர்வு இல்லாமல் நாம் இந்த பூமியில ஒரு வெற்றிகரமான வாழ்க்கை வாழ முடியாது. மனிதர்கள் தான். ஆனால் நாம் மற்ற அநேக ஜனங்களை காட்டிலும் யாருமே சொல்லி முடியாத ரீதியில தேவனுடைய ஐஸ்வர்யத்தையும், தேவனுடைய சுகத்தையும், தேவனுடைய ஆரோக்கியத்தையும், தேவன் கொடுக்கிற அளவில்லாத எல்லா நன்மைகளையும் நாம் இந்த பூமியில பெற்று அநேகருக்கு ஆசீர்வாதமாக வளரும்படியாக தேவன் விரும்புகிறார். அவர் அவ்விதமாக செயல்பட விரும்புகிறார். ஆனால் மனிதனுடைய எண்ணங்கள் யாரை கவிழ்க்கலாம், யாரை புறங்கூறிக்கிட்டே இருக்கலாம், யாரை கவுத்து போட்டு பேசலாம், யாரை இருந்த இடத்துல வைக்கலாம், ரொம்ப தாழ்த்தலாம். மனிதனுடைய எண்ணங்கள் நல்ல எண்ணங்களே அல்ல. நல்ல எண்ணங்களை பெற்றிருக்கிறார்கள் என்றால் அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக தான் இருக்க முடியும். நல்ல எண்ணங்களை உடைய மனிதர்கள் இருக்கிறார்கள், ஜீவிக்கிறார்கள், வாழுகிறார்கள் என்றால் அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகளாக தான் இருக்க முடியும். ஏனென்றால் இயேசுவின் குணநலங்கள் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளாக வருகிறது. இயேசுவின் குணநலங்கள். எனவே அவருடைய தன்மையின் அடிப்படையில் நாம் வாழ முடியாத தேவன் விரும்புகிறார். தேவனால் நாம் ஏன் வேறு பிரிக்கப்பட வேண்டும்? இந்த பூமியிலே சுடர்களை போல பிரகாசிக்க வேண்டும். ஒவ்வொரு குடும்பமும், ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனும் விளக்கத்தை போல அநேக ஜனங்களுக்கு வெளிச்சம் கொடுக்கிற தனிப்பட்ட நபராக, ஆசீர்வதிக்கப்பட்ட நபராக வாழ வேண்டும். நாம் ஏன் வேறு பிரிக்கப்பட வேண்டும்? ஒளியாக இருக்கும்படியாக வேறு பிரிக்க வேண்டும். நாம் ஏன் வேறு பிரிக்க வேண்டும்? உப்பாக இருக்கும்படியாக வேறு பிரிக்க வேண்டும். நாம் ஏன் வேறு பிரிக்கப்பட்ட ஜனங்களாக வாழ வேண்டும்? மலையின் மேலே இருக்கிற பட்டணத்துக்கு ஒப்பான ஜனங்களாக நாம் வாழும்படியாக தேவன் விரும்புகிறாங்க. வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை, வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை. தேவனால் நாம் வேறு பிரிக்கப்பட்டவர்கள். இந்த வாரத்தில் நாம் புரிந்து கொள்ளணும். நாம் ஸ்கூலுக்கு போகும்போது சரி, வேலை நிமித்தமாக நாம் எங்கே இருந்தாலும் செய்து சரி, ஊழியத்து நிமித்தமாக நாம் எங்கே இருந்தாலும் செய்து சரி, சொந்த பந்தங்களில் நாம் பார்க்க போனாலும் சரி, எந்த இடத்துல நாம் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நான் வேறு பிரிக்கப்பட்டவன், நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். என் தேவன் என்னோட கூட இருக்கிறார். அவர் என்னை காண்கிற தேவனாக இருக்கிறார். அவருடைய வல்லமை எனக்குள்ளாக இருக்கிறது. அவருடைய சிந்தனையின் துளிகள் எனக்குள்ளாக இருக்கிறது. நான் பேசும்போது தேவனை போல பேச வேண்டும். நான் சிந்திக்கும் போது தேவனை போல சிந்திக்க வேண்டும். நான் யோசிக்கும் போது தேவனை போல யோசிக்க வேண்டும். மனுஷனுடைய யோசனை முற்றிலும் வேறு, தேவனுடைய யோசனை முற்றிலும் வேறு. மனுஷனுடைய யோசனை இன்னைக்கு ஒரு 1000 ரூபாய், 10,000 ரூபாய், 1 லட்சம் இருந்தா போதும் நினைக்கலாம். கர்த்தர் சொல்றார், என் தேவன்
என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி நம்முடைய குறைவெல்லாம் நிறைவாக்குறாருங்க. நம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி குறைவை நிறைவாக்கவே முடியாது. இன்னைக்கு ஒரு குறைவை நீங்க நிறைவாக்குவீங்க, அது நாளைக்கு அது பெரிய குறைவா இருக்கும். காலங்கள் மாற மாற நம்முடைய குறைவுகள் அளவு அதிகரித்து கொண்டேதான் போகிறது. ஆனால் தேவனுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் ஒரு மனிதனை ஒரு குடும்பத்தை ஆளுகை செய்யும் போது இயற்கைக்கு அப்பாற்பட்ட ரீதியில் மிகப்பெரிய ஒரு ஐஸ்வர்யத்தின் மகிமை அங்கே ஊடுருவி செல்கிறதா இருக்கிறது. எனவே நாம் வேறு பிரிக்கப்பட்டவர்களாக வாழ வேண்டும். எப்படி வேறு பிரிக்கப்பட்டவர்களாக வாழ முடியும்? பாவம் செய்கிறாங்க, சபிக்கப்பட்ட உலகம், பிசாசினால் வஞ்சிக்கப்பட்ட உலகம், பிசாசனுடைய தூதர்கள் ஆளுகை செய்கிற உலகம், எங்க பார்த்தாலும் கண்கள்ல தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள். இன்னும் சொல்ல போனா இந்த பட்டண சோதம் கோமரா போல இருக்கின்றாங்க, பாவத்தினால மூழ்கி கொண்டு இருக்கின்றாங்க. எப்படி நான் இதில் வாழ முடியும்? என் நம்பிக்கையே இல்லையே. தேவனுக்கு பிரியமான அந்த பூமியில வாழ்ந்துடலாமா? அதுவும் இந்த பட்டணத்துல வாழ்ந்துடலாமா? தேவனுடைய சித்தத்தையும் தேவனுடைய திட்டத்தையும் தேவனுடைய ஆளுகையும் இந்த பூமியில இந்த பட்டணத்துல கொண்டு வரலாமா? முடியுமா? கர்த்தர் சொல்றாரு, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. தேவனை அறிகிற அறிவு ஒரு மனுஷனை நிரப்பும் போது மிகப்பெரிய வெளிச்சம் உண்டாகும் என்று கர்த்தர் சொல்றார். வேறு பிரிக்கப்பட்டவர்கள். கடல் பாருங்களேன், கடல் ஃபுல்லா உப்பா இருக்கு. நான் கூட சின்ன பிள்ளைங்க யோசிச்சிருக்கேன், கடல்ல போகும்போது இந்த தண்ணியெல்லாம் நல்ல தண்ணியா இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்ட்டு. ஆனால் கர்த்தர் மகா ஞானம் உள்ளவருங்க. கடல் தண்ணி ஏன் உப்பா இருக்கு, ஆத்து தண்ணி ஏன் இனிப்பா இருக்குன்றது பல காரணங்கள் உண்டு. அதுல ஒண்ணு என்னன்னா, இந்த பூமியிலே ஒரு பகுதி நிலப்பகுதி, 3 பகுதி கடலால் சூழப்பட்டிருக்கு. சூரிய வெப்பம் இந்த பூமியை தாக்கும் போது அதிகமான வெப்பத்தை கடல் பகுதி உறிஞ்சிக்கிறது பாருங்க. தண்ணீர் இழுத்துக் கொள்கிறது. தண்ணீர் இழுத்துக் கொள்ளும் போது தண்ணீர் ஆவியாக போய்கிறது. இதே சாதாரணமா ஆத்து தண்ணி இருந்துச்சுன்னா சீக்கிரம் ஆவியாக போயிடும். சீக்கிரம் ஆவியாக போயிடுச்சுன்னா என்னது? கடல். கடலே ஒரு காலத்துல இல்லாம போயிடும். அவ்வளவு தண்ணியை உறிஞ்சிடும் சீக்கிரமா. கர்த்தர் பார்த்தார், அந்த மாதிரி ஒரு நாள் ஏற்பட்டக்கூடாது. கடல்ல அங்கங்க உப்பு பாறைகளை வைத்தார். உப்பு உண்டாக்கி போடல, உப்பு பாறைகள். அது காலகட்டத்தில் என்னாச்சுன்னா தண்ணியோட தண்ணியா கலந்து உப்பாயிருச்சு. தேவன் இன்னும் ஆழ்கடல் அதிகமான உப்பு பாறைகளை வைத்திருக்கிறார். உப்பாதான் இருக்கும். நீங்க பாண்டிச்சேரியில போய் கடல்ல ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்து குடிச்சாலும் உப்பாதான் இருக்கும். மற்ற எந்த வெளிநாட்டுல கடல்ல போய் நீங்க குடிச்சாலும் உப்பாதான் இருக்கும். இல்லைங்க இனிப்பா இருக்கு சொல்லவே முடியாது. ஏனென்றால் உப்பை போட்டு வைத்தவர் அவர் தான். இன்னும் நிறைய ஆவியை போயிடக்கூடாது. கர்த்தர் அந்த மாதிரி வச்சுக்கிறாரு. நிறைய ஆவியை போயிடக்கூடாது. இந்த உப்பு தண்ணியிலே வாழ்கிற உப்பு தண்ணியிலே வாழ்கிற நீந்தும் ஜீவ ஜந்துகள் அதிகமா இருக்கிறது. இந்த நீந்தும் ஜீவ ஜந்துகளை பார்த்தீங்கன்னா நாம் அதிகமாக சாப்பிடக்கூடிய மீன்கள். இந்த மீன்கள் பார்த்தீங்கன்னா உப்பு தண்ணியில தான் வாழுது. ஆனால் அந்த மீனை நாம நறுக்கி குழம்பு வச்சாலும் என்ன செய்யறோம்? தேவையானாலும் உப்பு போடுறோம். இல்லைங்க அது உப்பு தண்ணில வாழுது, அது சதைக்குள்ள உப்பா இருக்குமா, அது குழம்புக்கு போதுமான்னு கேட்டீங்கன்னா சதைக்குள்ள உப்பா இருக்கவே இருக்காது. 0.1 அளவு கூட இருக்காதுங்க. ஏனென்றால் அது உப்பு தண்ணியிலே வாழ்ந்தாலும் அதனுடைய சரீரத்தில் எந்த பகுதியை நீங்க வெட்டி நாக்கில் டேஸ்ட் பண்ணீங்கன்னா உப்பாவே இருக்காது. அதனுடைய வேறு பிரிக்கப்பட்ட தன்மை அப்படிங்க. அவ்வளவு ஆழமான கடல், அவ்வளவு பறந்து விரிந்த கடல், அவ்வளவு உப்பு. நம்மளால ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்து கடல் தண்ணி எடுத்து குடிச்சிட முடியுமா? முடியவே முடியாது. எப்படா கடல்ல போய் தெரியாதனமா குளிச்சுட்டு வந்தா எங்கட நல்ல தண்ணியை பார்த்து குளிக்க போலாம்னு நினைக்கிறோம், அந்த உப்பு போறதுக்காக. அதே போலதான் நாம இந்த உலகத்துல வாழ்கிறோம். பறந்து விரிந்த உலகங்க. பாண்டிச்சேரி எப்படி இருக்கு, தமிழ்நாடு எவ்வளவு பெருசு, இந்தியா எவ்வளவு பெருசு, உலகத்துல எத்தனை நாடுகள் இருக்கு பாருங்க, எத்தனை கண்டங்கள் இருக்கு.
பெரிய தேவன். இவ்வளவு பறந்து விரிந்த இந்த உலகத்துல இப்படிப்பட்ட ஜனங்கள் வாழ்கிற மத்தியில நாம் வேறு பிரிக்கப்பட்டவர்களாக, விசேஷமாக்கப்பட்டவர்களாக கர்த்தர் நம்மை பயன்படுத்த விரும்புகிறார். வேறு பிரிக்கப்பட்ட ஜனங்கள் தேவனுக்கு பிரியமான ஜனங்கள். வேறு பிரிக்கப்பட்ட ஜனங்கள் தேவனுடைய சித்தத்தை செய்கிற ஜனங்களாக இருக்கிறார்கள். தேவனுடைய சித்தத்தை ஒவ்வொரு நாளும் நாம் யோசிக்கிறது, நாம் தியானிக்கிறது, நாம் பேசும்போது கூட, நாம் தியானிக்கும் போது கூட நான் வேறு பிரிக்கப்பட்டவன். இந்த உலகத்துல இருக்கேன், என் சொந்த பந்தத்தை மத்தியில தான் இருக்கேன், இனஜனத்தார் மத்தியில தான் இருக்கேன், ஆனாலும் நான் வேறு பிரிக்கப்பட்டவன் என்கின்ற ஒரு மாபெரும் ஞான உணர்வு உண்டாகும் போது கர்த்தர் சொல்றாரு, உன்னை உயர்ந்த ஸ்தானங்கள்ல வைப்பார், நிச்சயமா வைப்பார். வேறு பிரிக்கப்பட்ட ஜனங்கள் ஒவ்வொருவரும் யாருமே எட்டி பிடிக்க முடியாத அளவுக்கு இந்த பூமியிலே ஆசீர்வாதமாக வாழ்ந்தார்கள். இந்த பூமியில ஆசீர்வாதமாக வாழ்ந்தார்கள். வேறு பிரிக்கப்பட்ட ஜனங்கள், வேறு பிரிக்கப்படாத ஜனங்கள் இருக்காங்க. 10 அவர்கள் வாழ்ந்துட்டு போவார்கள். ஆனால் வேறு பிரிக்கப்பட்ட ஜனங்கள் யாருமே எட்டி பிடிக்க முடியாத தேவனுடைய ஐஸ்வர்யத்தினால, தேவனுடைய ஆசீர்வாதத்தினால அவர்கள் வாழ்ந்து தேவன் கொடுத்த திட்டத்தை 100க்கு 100 நிறைவேற்றி கொண்டு சென்றவர்களாக இருக்கிறார்கள். வேறு பிரிக்கப்பட்டவர்கள். வேதத்தில் அநேக வேறு பிரிக்கப்பட்ட ஜனங்கள் இருக்கிறார்கள். பாருங்க, நம்முடைய முற்பிதாக்கள் இருக்கிறார்கள். ஏகப்பட்ட பரிசுத்தவான்கள் இந்த வேதத்தில் இருக்கிறார்கள். வேறு பிரிக்கப்பட்டவர்கள் எல்லா விஷயங்களிலும் வேறு பிரிக்கப்பட்டிருக்கிறார்கள். எல்லா விஷயங்களிலும் முதலாவது நமக்கு தெரிந்த பகுதி என்னவென்றால், வேறு பிரிக்கப்பட்ட ஜனத்தின் நம்முடைய முற்பிதாவாகிய விசுவாசத்தின் தகப்பனாகிய ஆபிரகாம் குறித்து நாம் பார்ப்போம். பாருங்க, ஆபிரகாம் குறித்து பார்ப்போம், அப்புறம் தாவீதை குறித்து பார்ப்போம், யோசேப்பு குறித்து ஒரு சில காரியங்களை நாம் பார்க்க முடிப்போம். பாருங்க, ஆபிரகாம் குறித்து பார்ப்போம். ஆதியாகமம் 12:1-2. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டை விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாயிருப்பாய், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். கர்த்தர் சொல்றார் பாருங்க, உன் தேசத்தை விட்டு, உன் இனத்தை விட்டு, உன் தகப்பனுடைய வீட்டு விட்டு புறப்படு. நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். இந்த இடத்துல தேவன் ஆபிரகாமுக்கு சொல்லும்போது பல வாக்குத்தத்தமான அற்புதமான காரியங்கள் இந்த இடத்துல சொல்றாரு பாருங்க. அற்புதமான காரியங்களை, அதாவது ஆபிரகாம் தான் கர்த்தர் அழைச்சாரு. ஒரு மனுஷன் அழைச்சாரு, ஒரு மனுஷன் அழைச்சாரு. கர்த்தர் சொல்றாரு, உன் தேசத்தை விட்டு, உன் இனஜனத்தாரை விட்டு, உன் வீட்டை விட்டு, தகப்பனுடைய வீட்டை விட்டு புறப்படு, கிளம்பு, நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. தேவன் காண்பிக்கிற தேசத்தில் நீங்கள் இருக்கிறீர்களா என்பதை நீங்கள் திட்டவட்டமாய் புரிந்து கொள்ளணும். தேவன் பெரிய ஜாதியாக்க வேண்டும் என்றால், ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால், பேரை பெருமைப்பட செய்ய வேண்டும் என்றால், நாம ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்றால், தேவனுடைய திட்டம் அதில் இருக்கிறதா என்று நாம் பார்க்க வேண்டும். தேவனுடைய திட்டம் ஏனென்றால், தேவனுடைய திட்டம் இல்லாத இடங்களில் நாம் இருக்கும்போது அந்த இடத்தில் ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. அந்த இடத்தில் நாம் சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. அந்த இடத்தில் நாம் பெரிய ஜாதியாக வாழ முடியாது. அந்த இடத்தில் நாம் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க முடியாது. பாருங்க, வேற பிரிக்கிறார். யாரை பிரிக்கிறார்? ஆபிரகாம் கர்த்தர் பிரித்தெடுக்கிறார். உன் இனஜனத்தார் வேணாம், உன் தேசம் வேணாம்,
கர்த்தர் தாங்க தேசத்தை உண்டாக்குனார், அப்படியே தேசத்தை வேணான்றாரு. கர்த்தர் தான் அந்த தேசத்தை உண்டாக்குனாரு, கர்த்தர் தான் ஆபிரகாம அந்த பட்டணத்துல பிறக்க செய்தார், அப்படியே வேணான்றாரு. அவர் வேணும்னு சொல்றதுக்கு வேணான்னு சொல்றதுக்கு பல ஆயிரம் காரணங்கள் உண்டு. நாம் கர்த்தரிடத்தில் கேள்வி கேட்க நம்மால முடியாது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க நம்மால் முடியும். தேவனிடத்தில் 1000 கேள்விகளை கேட்பதை காட்டிலும் தேவன் சொல்லுகிற ஒரு வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து நாம் கடந்து செல்ல வேண்டும். தேவனிடத்தில் 1000 கேள்விகளை கேட்பதை பார்க்கலாம். அது எப்படி ஆச்சு, இது எப்படி ஆச்சு, ஏன் இப்படி ஆச்சு, என் பிள்ளை ஏன் இப்படி இருக்கு, என் பேரை இப்படி ஏன் இருக்கேன், என் தொழில் ஏன் இப்படி இருக்கு, ஏன் என் சொந்த பந்தங்க என்ன இப்படி பார்க்குறாங்க. இல்லைங்க, 1000 காரியங்களை தேவனிடத்தில் சொல்லாதீங்க. ஒரே ஒன்று, தேவன் என்ன சொல்கிறாரோ அதை செய்யுங்க. பிரித்தெடுக்கும் போது நம்முடைய மனது வலிக்கத்தான் செய்யும். நான் பிறந்த ஊர், நான் வளர்ந்த மண், இங்கே எனக்கு 1000 பேர் இருப்பாங்க. தடிக்கு விழுந்தா கூப்பிட்டா எனக்கு ஒத்தாசைக்கு பல பேர் வருவாங்க. கர்த்தர் சொல்றாரு, அதெல்லாம் வேணாம், எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சிரு, எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சிரு. உன் தகப்பன் வீட்டை ஒதுக்கி வச்சிரு, தகப்பன் வீட்டை ஒதுக்கி வச்சிரு. நீ கிளம்பி வா, கிளம்பி வா. கர்த்தர் கிளம்பி வா என்று சொல்லும்போது ஆபிரகாமுடைய வாழ்க்கை பூஜ்ஜியத்தில் தான் இருந்தது, பூஜ்ஜியத்தில் தான் இருந்தது. நிறைய செல்வ செழிப்போட பரிவாரத்தோட இந்த ஆபிரகாம் புறப்படவில்லை. எல்லாவற்றையும் விட்டுட்டு தேவன் சொன்ன சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து ஆபிரகாம் புறப்பட்டு சென்றார். இன்றைய நாட்களில் நான் கேட்கிறேன், எத்தனை பேருக்கு ஆபிரகாமுடைய ஒரு மனது இருக்கிறது? ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பன் என்று சொல்கிறோம், ஜாதிகளின் தகப்பன் என்று சொல்கிறோம், முற்பிதா என்று சொல்கிறோம். இப்பொழுது நாம் கனத்தையும் மரியாதையும் நாம் கொடுக்கிறோம். ஆபிரகாமை போல நாம் ஜெபிக்கிறோம். ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்கள் கல்வாரி சிலுவையின் மூலமா நமக்கு சொந்தமாயிற்று. ஆனால் ஆபிரகாமுடைய ஆரம்ப நாட்களில், அந்த ஆரம்ப நாளில் அவர் எடுத்த முடிவை எத்தனை விசுவாசிகள் எடுக்க முடியும்? எத்தனை ஊழியக்காரர்கள் எடுக்க முடியும்? விசுவாசிகள் ஆரம்ப காலத்தில் எடுக்கிற அந்த முடிவை காட்டிலும் ஊழியக்காரர்கள் எடுக்கிற அந்த தீர்மானம், அந்த முடிவு எப்படிப்பட்டதா இருக்கிறது? இல்லைங்க, நான் இந்த ஊர்ல பொண்ணு எடுத்தேங்க, எங்க மாமனார் சபை வச்சுக்காரு, அதனால நான் கூட சேர்ந்து அசிஸ்டன்ட் பஸ்டாக நான் இருந்துக்கிறேன். அப்படியே கர்த்தர் அழைச்சாரு? அப்படியே கர்த்தர் தரிசனத்தை கொடுத்தாரு உங்களுக்கு? இல்ல, என் மாமனார்கள் நல்ல வசதி, அதனால நான் அங்கேயே அவங்களுடைய ஸ்பான்சர்லேயே நான் ஒரு இடத்த வாங்கி சபை கட்டி அவங்க வீட்டுக்கிட்டே நான் ஒரு இடத்துல இருந்தலான்றேன். இல்லைங்க, கர்த்தர் ஒவ்வொரு ஊழியக்காரருக்கும் ஒவ்வொரு பட்டணங்களை கர்த்தர் கொடுத்து வச்சுக்கிறாரு. அந்த பட்டணம் தான் அந்த ஊழியக்காரருக்கு கானான் தேசம். பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான கானான் தேசம். ஆனால் நாம் கானான் தேசத்தை சுதந்திரிப்பதற்கு பதிலாக எகிப்து தேசத்திலேயே அல்லது வனாந்திரத்திலே போதும் என்ற மனதுபடியே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அநேக ஊழியர்கள். ஊழியத்துக்கு அழைத்த அழைப்புல கர்த்தர் எந்த பட்டணத்தை குறித்து வச்சுக்கிறாரோ அந்த பட்டணத்துல நாம் இருக்கணும். ஆரம்ப ஸ்டேஜில் அந்த பட்டணத்துடைய அந்த பட்டணத்துல நம்முடைய வாழ்வு வளமை அநேகருக்கு தெரியாம இருக்கலாம். ஆனால் ஒரு காலம் வரும், கர்த்தர் இந்த இடத்துல ஆபிரகாமை உன் பேரை பெருமைப்படுத்துவேன் என்று சொன்ன பிரகாரமாக தேவன் நம்முடைய பேரை பெருமைப்படுத்துவார், நம்முடைய பேரை பெருமைப்படுத்துவார். இந்த இடத்துல இருப்பது தேவ சித்தம் இல்லைங்க, தேவன் அழைத்த இடத்துல இருக்கணும். ஊழியர்கள் தேவன் அழைத்த இடத்துல இருக்க வேண்டியது தேவனுடைய சித்தம். எல்லாமே ஈஸியா அமைஞ்சிருச்சு. ஒரு பெரிய சபை போட்டாச்சு, 10-100 ஆத்துமாக்கள் வந்துட்டாங்க, போதுமான தேவனுடைய ஐஸ்வர்யம் வருது. அப்படி இல்லைங்க, நாம் ஆரம்பிக்க போகிற சபை தேவன் கொடுத்த பட்டணமா என்று பார்க்கணும், தேவன் கொடுத்த இடமா என்று பார்க்கணும். அந்த சபையில இருக்கிற விசுவாசிகள் கூட
தேவன் கொடுத்த உத்தமமான விசுவாசிகளா அல்லது மற்ற சபைகளிலிருந்து வந்த கள்ளத்தனமான ஆடுகளா? நாம் நன்கு யோசிக்க வேண்டும். பாருங்க, நன்கு யோசிக்க வேண்டும். யாரும் நமக்கு பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ண தேவைங்க. கர்த்தர் ஒரு தனிப்பட்ட மனிதனை ஊழியத்துக்கு அழைத்தார் என்றால் அந்த ஊழியத்தின் நிறைவேறுதலை 100% முற்றுமுடிய கர்த்தர் வழி நடத்துவாருங்க. கர்த்தர் வழி நடத்துவார். வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, முற்றிலுமாக விசுவாசிகள் வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கையை வாழ்வதை காட்டிலும் ஊழியக்காரர்களை நாம் முற்றிலும் வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும். மற்ற ஊழியர்களை பார்க்கும்போது உள்ள அன்பு இருக்கா இல்ல வெறுப்பு இருக்கா பார்க்க வேண்டும். உள்ள சமாதானமா இருக்கா? ஒரு ஸ்தோத்திரம் சொன்னா கூட முக பாவனை வேறு விதமா வச்சுட்டு ஸ்தோத்திரம் செல்ல தேவனுக்கு பிரியமா? எந்த ஊழியர்களும் எந்த ஊழியக்காரர்களையும் அற்பமாக எண்ணக்கூடாது. கர்த்தருக்கு அது பிரியம் அதில் இல்லை. கர்த்தர் அவர்களை எப்படி பார்க்கட்டும். ஆனால் நாம் பார்க்கும்போது அநேக ஊழியர்கள், எல்லா ஊழியர்களையும் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட சவுளை கூட தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியர்கள் என்று நம்முடைய ஆண் மனதில் உண்டாகணும். எந்த ஊழியர்களும் எந்த ஊழியர்களை குறை சொல்ல, குற்றஞ்சாட்ட அதிகாரம் இல்லைங்க. ஒண்ணுமே இல்லை. சாதாரண ஒரு போட்டோ ஒரு வாட்ஸ்அப்ல போடலன்ட்டு ஒரு குறை. எதுக்கு போட்டோ போட்டு, எதுக்கு ஸ்டேட்டஸ்ல போட்டு? அற்பமான காரியத்துக்காக அற்புதமான தேவ திட்டத்தை இழந்து போயிடக்கூடாது. நாம் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், வேறு பிரிக்கப்பட்டவர்கள், விலையேறப்பட்டவர்கள், அற்புதமானவர்கள், சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய அதிகாரம் நமக்குள்ள இருக்கு என்று புரிந்து கொள்ளணும். எழுப்புதல் எப்படி வரும்? எழுப்புதல் வர தாமதிக்கிற காரணம் அநேக ஊழியர்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். விசுவாசிக்க கிடையாது எழுப்புதலுக்கு. எழுப்புதல் யார் மூலமாக வரும்? அந்நிய ஜனங்கள் மூலமாக இல்ல. நூற்றுக்கணக்கான ஊழியர்களுடைய ஒற்றுமை நிமித்தமாக தான் எழுப்புதல் உண்டாகும். ஒரு ஊழியர் 1000 ஆத்துமாக்கள் சமம் என்று பிரசங்கிக்கிறார்கள். நூற்றுக்கணக்கான ஊழியர்கள் எத்தனை 1000 ஆத்துமாக்களுக்கு சமானமாக இருக்கிறார்கள் பாருங்க. பல பிரிவுகள், பல சபையோட பிரிவுகள், பணக்கார சபை, ஏழை சபை, நடுத்தர சபை, எதுவுமே இல்லைங்க. நடுத்தர ஊழியர்கள் கூட இல்லை, இல்லாதப்பட்ட ஊழியர்கள் கூட, எந்த ஊழியர்களை பார்க்கும்போது கூட நாம் நம்முடைய உள்ளத்துல எந்த விதமான சலசலப்பு இருக்கக்கூடாது, குறை சொல்லுகிற ஆவி இருக்கக்கூடாது. பணக்கார சபையா இருந்துட்டு போட்டோம், ஏழை சபையா இருந்துட்டு போட்டோம், நடுத்தர சபையா இருந்துட்டு போட்டோம். இந்த கோபம் தாபம் இதெல்லாம் கர்த்தர் வெறுக்கிறார். அபிஷேகம் பண்ணப்பட்ட மனிதன், அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய ஆலயத்துல, மகாபரிசுத்த ஸ்தலத்துல விசுவாசம் உள்ள நம்பிக்கையான தேவனுடைய வார்த்தையை போதிக்க அந்த சபையின் பெருக்கம் அளவில்லாமல் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை கர்த்தர் கொடுத்துக்கிறார்? வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கைங்க. அநேக ஊழியர்கள் இருந்தாலும் அந்த ஊழியர்களுக்கே சிறந்த ஊழியர்களாக கர்த்தர் உங்களை பயன்படுத்த முடியாத தேவன் விரும்புகிறார். ஆனால் நாம் பல காரியங்களின் நிமித்தமாக நாம் நமக்கு கொடுத்திருக்க சிலாக்கியத்தை, நமக்கு கொடுத்திருக்க தாளந்தை நாம் பயன்படுத்தாமல் விடுகிறோம். தேவன் தாளந்தை கொடுத்திருக்கிறார், ஆனால் அந்த தாளந்தை பயன்படுத்தாமல் நேரத்தை காலத்தை வீணடித்துக் கொண்டிருக்கிறோம். நேரத்தையும் காலத்தை வீணடிச்சுட்டு எழுப்புதல் வெல்ல இந்த பட்டணம் ரசிக்கப்படணும், இந்த பட்டணத்துல பல பொல்லாத ஆவிகள் இருக்கு, பல எல்லா வழிபாடுகள் இருக்கு, இதெல்லாம் போனோம்னு ஜெபிக்கிறோம். நமக்குள்ள ஒரு ஒற்றுமை இல்லை. முதலாவது குடும்பத்துல ஒரு ஒற்றுமை இருக்கணும், கணவன் மனைவிக்குள்ளாக. அப்புறம் பிள்ளைகள் மத்தியில ஒரு ஒற்றுமை இருக்கணும். அப்புறம் அந்த கூட்டு குடும்பத்துல ஒரு மிகப்பெரிய ஒற்றுமை இருக்கணும். அப்புறம் சபையில ஒற்றுமை இருக்கணும். விசுவாசிகள் மத்தியில ஒரு ஒற்றுமை இருக்கணும். பல சபையோடு சேர்ந்து ஒரு ஒற்றுமை இருக்கணும்.
ஒற்றுமை தாங்க மகா பெரிய எழுப்புதலை கொண்டு வர முடியும். தேவனுக்கும் ஆதாம் ஏவாளுக்கும் ஒற்றுமை இருந்தது. ஆனால் பிசாசானவன் பிரிச்சு வச்சுட்டான் ஒற்றுமைய. அதனாலதான் அங்க எல்லாமே போச்சு. ஆனால் நாம் தேவனோடு உள்ள அவருடைய அன்பினால, தேவ அன்பினால நாம் ஒற்றுமையா இருக்கும்போது இந்த பட்டணத்துல மகா பெரிய எழுப்புதலை கொண்டு வர முடியும். மகா பெரிய எழுப்புதலை கொண்டு வர முடியும். எவ்வளவு நேரம் நாம் ஜெபிக்கிறேன்ற காட்டிலும், எவ்வளவு நேரம் நாம் முழங்கால் போட்டு ஜெபிக்கிறேன்ற காட்டிலும், எவ்வளவு நேரம் நான் அதிகாலை வச்சு ஜெபிக்கிறேன்ற காட்டிலும், எவ்வளவு நேரம் நான் உபவாசித்து ஜெபிக்கிறேன்ற காட்டிலும், எப்படிப்பட்ட ஜபம், என்னுடைய உள்ளம் எப்படிப்பட்டதா இருக்கிறது, நான் எப்படிப்பட்ட குடும்பத்தை நடத்துகிறேன், நான் எப்படிப்பட்ட ஊழியத்தை செய்கிறேன், விசுவாசிகள் மத்தியில் எப்படிப்பட்ட சாட்சி எனக்கு இருக்கிறது, அதை பார்த்துதான் கர்த்தர் நம்முடைய ஊழியத்தையும் நம்முடைய பட்டணத்தில் எழுப்புதலையும் கொண்டு வர முடியும். வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை, அற்பமான வாழ்க்கை இல்லைங்க. ஊழியர்கள் தான் இன்றைய நாட்கள் அற்பமா எண்ணிறாங்க. இல்ல, தூரத்துக்கு வைங்க. சாதாரண மனுஷர்கள் இங்க இல்ல, எடுபடி வேலையாட்கள் நம்ம கிடையாது. நாம மிகப்பெரிய ஸ்தானாதிபதி, பரலோகத்தின் அரசாங்கத்துக்கு வேலை செய்கிற நாம் வேலையாளுங்க. நாம் வேலையாள். சாதாரணமா ஒரு தள்ளுவண்டி வச்சு வேலை செய்யறவங்களுக்கே தேவன் அன்றைய நாட்களில் படி அளப்பார் என்றால், அண்ட சராசரங்களை உருவாக்கி ஆளுகை செய்கிற பரலோகத்தின் அதிபதிக்கு நாம் வேலை செய்கிறோம். நமக்கு படியெல்லாம் அளக்காமல் இருப்பது எப்படி? நமக்கு அவர் கூலியை கொடுக்காமல் இருப்பது எப்படி? யோசிக்கணும், தியானிக்கணும், என்ன செய்யணும், ஏன், எப்படி என்னுடைய வாழ்க்கையில் ஏன் பணக்குறைவு உண்டாகிறது, ஏன் என்னுடைய வாழ்க்கையில் அபிஷேக குறைவு உண்டாகிறது, ஏன் என்னுடைய வாழ்க்கையில் ஐஸ்வர்ய குறைவு உண்டாகிறது. ஊழியர்கள் புரிந்து கொள்ளணும். பாருங்க, புரிந்து கொள்ளணும். ஒரு வெற்றியுள்ள ஆசீர்வதிக்கப்பட்ட கானான் தேசத்தை போலதான் ஒவ்வொரு சபையும் இருக்கும்படியா கர்த்தர் விரும்புகிறார். கானான் தேசத்தில் எதிரிகள் இருந்தாலும், ஆனால் அவர்கள் வாழ்க்கை செழிப்பாக இருந்தது. ஊழியர்களுடைய வாழ்க்கை அமிதமாக இருக்கும்படி தேவன் விரும்புகிறார். இல்லைங்க, நான் ஊழியக்கார் சொல்லிக்கிறதுல எந்த பெருமை இல்லைங்க. 10 1 11 இருக்கும், அவ்வளவுதான். அந்த 10ல் 1 டாப்பா நீங்க இருக்க முடியாது கர்த்தர் விரும்புகிறார். 10ல் 1 முதல் ஆள் நீங்களா இருக்க முடியாது தேவன் விரும்புகிறார். நேரத்தையும் காலத்தையும் கர்த்தருடைய சமூகத்தில் செலவழிக்கணும், அவருடைய பிரசனத்தில் செலவழிக்கணும், ஜபத்தில் செலவழிக்கணும். அவரை ஸ்தோத்திரிக்கிற ஸ்தோத்திரத்தில் நம்முடைய உள்ளம் பெருகணும். பாருங்க, அவரை ஆராதிக்கிற ஆராதனை முறைமே இல்லை. தேவனை நாம் சார்ந்து வாழுகிற ஒரு நல்ல ஆராதனையாக இருக்கும்படி தேவன் விரும்புகிறார். நாம் பாடல் பாட ஆரம்பிக்கும் போதே அவருடைய பிரசனத்தை உள்ளத்துல அனுபவிக்கணுங்க. அப்படிப்பட்ட ஊழியங்கள் செய்யும்படியா கர்த்தர் விரும்புகிறார். நம்முடைய ஆராதனை முறைமை பார்த்து கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பதில்லை. நாம் என்ன செய்கிறோம்? ஜனங்கள் வாழ்வடைகிறார்களா? சபை பெருகுதா? சபை இருந்த இடத்துல இருக்குதா? கடந்த 5 வருஷமாக 10 வருஷமாக 10 பேரை வச்சுக்கிட்டு 10 ஆத்துமாக்கள் அல்லது மிஞ்சி போன 20 ஆத்துமாக்களுடைய சபை நடத்துகிறதா? எழுப்புதல் வராதுங்க. எழுப்புதலுக்காக நீங்க ஜெபிக்கிற ஜெபம் நேரம்லாம் வேஸ்ட். உண்மையான எழுப்புதல் சபையின் ஊழியர்கள் உள்ளத்திலிருந்து வரும்படியா தேவ விரும்புகிறார். ஏனென்றால் தேவனுடைய சாயலாக தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியர்கள் தேவனுடைய எண்ணங்கள், சிந்தனைகள், நோக்கங்கள், தயாளங்கள் உண்டாகும்படியா தேவன் விரும்புகிறார். தயாளங்கள். இன்றைய நாட்களில் ஊழியர்கள் ஏன் என் பேரை போடலன்னு கேட்குறாங்க. பேரை போட்டு என்ன ஆக போகுது? அந்த நோட்டீஸ் அந்த ப்ரோக்ராம் முடிஞ்சோன்னே கிழிச்சு தூரத்துக்கு போட்டுறாங்க. பேரு முக்கியம் இல்லைங்க, கர்த்தர் தாங்க பேரை பெருமைப்படுத்தணும். ஆபிரகாம் பேரை அடிச்சு எங்கேயும் நோட்டீஸ் ஓட்டல. நீங்க உடனே சொல்லிடலாம் நோட்டீஸ் பிரிண்டிங்லாம் அந்த காலத்தில் இல்லைன்ட்டு. இல்லைதான். ஆனால் கர்த்தர் தாங்க பேரை பெருமைப்படுத்தணும். இன்னைக்கு நாம் வாசிக்கிறோம் பார்த்தீங்களா? 4000 வருடம், கிட்டத்தட்ட 4000 வருடங்களுக்கு கழிச்சு நம்ம வாசிக்கிறோம் பார்த்தீங்களா?
இதுதாங்க ஆபிரகாமுடைய பேரை கர்த்தர் பெருமைப்படுத்தி வச்சுக்கிறாரு. நாம போட்டு நோட்டீஸ்ல போட்டு பேரை போட்டு போஸ்ட்ல போட்டு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல போட்டு ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் யூடியூப்ல போட்டு பேரு பிரபலமாகும்னா அது ஒரு காலத்துல ஆகும். ஆனால் கர்த்தருடைய திட்டத்தின்படி அது நடக்க வேண்டிய நேரத்தில் நடக்கும். ஆனால் நாம் அதுக்கு முழு பிரயாசத்தை படுத்தக்கூடாது. கர்த்தர் தான் நம்முடைய பேரை பெருமைப்படுத்தணும். ஆபிரகாமை கர்த்தர் பெருமைப்படுத்துவேன் என்று சொன்னார்னா, ஆபிரகாம் விசுவாசத்தில் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். தேவனுடைய வார்த்தையை அதிகமாக சிந்தித்தார், அதிகமாக நம்பிக்கை கொண்டார். நான் புரிந்து கொள்ளணும் பாருங்க. ஊழியர்களுடைய ஊழியங்கள் வெற்றி சிறக்கும்படி தேவன் விரும்புகிறார். ஆனால் அந்த ஊழியர்களுடைய குடும்பம் மிக ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாக இருக்க வேண்டும், மிகுந்த சமாதானம் உள்ள குடும்பமாக இருக்க வேண்டும், மிகுந்த அன்பு நிறைந்த குடும்பமாக இருக்கும்படியாக தேவன் விரும்புகிறார். குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள சண்டை, பிள்ளைகளுக்கும் அந்த குடும்ப ஊழியர்களுக்குள்ள சண்டை, எப்படி ஊழியர்கள் வளரும், எப்படி சபைகள் பக்தி விருத்தி உண்டாகும், எப்படி ஒருமன ஆவி உண்டாகும். ஆதாமியாவில் தான் அங்க பிரிச்சான். இங்க கர்த்தர் தேவன் என்ன சொல்றாரு? குடும்பமா சேர்ந்துருங்க, ஆனா அந்த உலகத்திலிருந்து உங்களுடைய குடும்பம் வேறு பிரிக்கப்பட்டதா இருக்க முடியாது தேவன் விரும்புகிறார். எங்க இருக்கும்? இல்லைங்க, அவங்க வேலைக்கு போயிடுவாங்க, நான் மட்டும்தான் மீட்டிங் வருவேன். கர்த்தர் அதை சொல்லலைங்க. கணவன் மனைவியாக எங்க போனாலும் சேர்ந்து போன புதிய ஏற்பாட்டில் உபதேசத்திலே இருக்கிறது. குறைஞ்சபட்சம் நம்ம வெளி இடங்களுக்கு போறோமா? கர்த்தர் சொல்றாரு, இருமனம் போங்க. ஊழியர்களுக்கு போகும்போது ஊழியர்கள் தங்களுடைய துணைவியாரை கூட்டுக் கொண்டு போகும்படியாக தேவன் விரும்புகிறார். ஏனென்றால் பொல்லாத காலகட்டத்தில் வாழுகிறோம், பொல்லாத மனிதர்கள் மத்தியில் வாழுகிறோம். நம்முடைய சாட்சி கெட்டுவிடக்கூடாது. நம்முடைய சாட்சி நற்சாட்சியாக இருக்கணும். நம்முடைய சாட்சி தேவனுக்கு பிரியமான சாட்சியாக இருக்கணும். இல்லைங்க, இவர் மாத்திரம்தான் எங்கனாலும் பைபிள் எடுத்து பேக்ல போட்டு மீட்டிங்கா போவார், என்னை கூப்பிட்டே போகல, அப்படி இல்லைங்க. போங்க, கணவன் மனைவியா போங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்க ஊழியத்தை ஆசீர்வதிப்பார், உங்களுடைய விசுவாசிகளுடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், ஒரு பெரிய பெருக்கத்தை கொண்டு வருவார். மற்ற எல்லா சபைகளிலும் உங்க சபை வேறு பிரிக்கப்பட்ட சபையாக மாறுங்க. போங்க, கர்த்தர் என்ன சொல்றாரோ அதை செய்யுங்க. நீங்களா இதை முடிவெடுத்து செய்யாதீங்க. தேவனிடத்துல 1000 முறை ஆலோசனை கேட்டாலும் அவர் உங்களுக்கு முதல் முறையாக என்ன ஆலோசனை சொல்கிறாரோ அதுதான் 1000வது முறையும் அதே ஆலோசனை தான். உங்களுடைய முடிவிலே அவர் ஒரு விஷயத்தை சொல்லிட்டு நீங்க திரும்ப திரும்ப கேட்கறதுனால அவர் மனம் மாற மாட்டாருங்க. அவர் மனம் மாற மனுபுத்திரர் அல்ல. அவர் என்ன உங்களுடைய கேள்விக்கு பதில் சொல்றாரோ நிச்சயமா தான் மாற மாட்டார். நீங்க மாறி மாறி நீங்கள் காரியங்களை செய்து கொண்டுட்டு கர்த்தர் மேல பலியை போட்டுறாங்க. அவர் அன்பான தேவன், பொறுமையான தேவன், மன்னிப்பின் தேவன். புரிந்து கொள்ளணும். நம்முடைய வாழ்க்கை அனுதினம் எதை நோக்கி ஓடுகிறது? ஊழியர்களுடைய வெற்றி எங்கே இருக்கிறது? தேடி தேடி அலைய தேவையில்லைங்க. ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் அவர்களுடைய ஊழியங்களின் வெற்றி தேவனுடைய வார்த்தையில இருக்கிறது. தேவனுடைய வார்த்தையை அனுதினமும் நாம் ருசிக்கும் போது நாம் வாக்கியவான்களாக இருப்பது மாத்திரமல்ல, அவருடைய திட்டம் ஊழியங்களை குறித்து, அவருடைய வழிநடத்துதல், அவருடைய அளவற்ற நோக்கம் எல்லாவற்றையும் நாம் கண்டுகொள்ளலாம். பாருங்க, யோசுவா என்கின்ற ஒரு மனிதனை குறித்து நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். கிட்டத்தட்ட எத்தனை லட்சம் ஜனங்களை மோசேக்கு பிறகு யோசுவா வழி நடத்த செல்லும்படியாக தேவன் விரும்பினாரு. யோசுவாட கர்த்தர் சொல்றாரு, யோசுவா 1:8 சொல்றாரு. 1:1 வாசிப்போம். யோசுவா எழுதின புத்தகம் யோசுவா 1:8. யோசுவாவின் புத்தகத்தில்
இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறபடியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு இரவு பகலுமாய் தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுதும் புத்திமானாய் நடந்து கொள்ளுவாய். ஊழியத்தோட பெருக்கோ யோசுவா 1:8 மறைஞ்சிருக்குங்க. ஊழியத்தோட பெருக்கோ சங்கீதம் 1ஆம் அதிகாரத்தில் இருக்குது. வாசிப்போம். சங்கீதம் 1ஆம் அதிகாரம். இரண்டாம் வசனம் பாருங்க. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். தியானமாயிருக்கிற மனுஷன் வெற்றி பெறுவான். தியானமாயிருக்கிற மனுஷன் செம்மையான வழியில நடத்துவான். புரிஞ்சுக்கணும். அங்கே என்ன சொல்லியிருக்காரு, இங்கே என்ன சொல்றாரு? 2 ஒண்ணுதான். இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருப்பாயாக. ஊழியர்களுடைய வெற்றி பல ஊழியர்கள் கூட்டத்துக்கு போறனால அல்லங்க, அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியர்கள் கூட்டத்துக்கு போறனால கூட அல்ல, தேவனுடைய வார்த்தையில் இருக்கு. அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியர்களுடைய கூட்டத்துக்கு போனா கூட அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய மனுஷன், தேவனுடைய வேலைக்காரர், தேவனுடைய ஊழியர் என்ன சொல்கிறார் என்பதை நாம் கற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய ஊழியங்களை நாம் அபியாசப்படுத்தும் போது நம்முடைய ஊழியங்கள் வெற்றிகரமாக இருக்குங்க. வெற்றிகரமாக இருக்கும். அநேக ஊழியங்கள்ல சண்டே ஸ்கூல் கூட இல்லை, அநேக ஊழியங்கள்ல காட்டேஜ் ப்ரிவெண்டிங் கூட இல்லை, அநேக ஊழியங்கள்ல மருத்துவமனை ஊழியங்கள் இல்லை, அநேக ஊழியங்கள்ல பலதரப்பட்ட ஊழியங்கள் இல்லை. இன்றைய நிலைமை என்னவென்றால் அநேக ஊழியங்கள் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை அத்தோட முடிஞ்சு ஸ்டாப். அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை காலை ஓப்பன். கர்த்தர் நல்ல ஒரு இடத்த கொடுத்துருக்கிறாரு, ஏசியை கொடுத்துருக்கிறாரு. நீங்க இருந்து நல்ல ஜெபிக்கலாம், நல்ல வேதத்தை வாசிக்கலாம், நல்ல துதிக்கலாம், ஆராதிக்கலாம். யாரும் ஒண்ணு கேட்க மாட்டாங்க. ஆனால் நேரம் இல்லை. எங்களுக்கு அந்த வேலை இருக்கு, இந்த வேலை இருக்கு, இந்த வேலை இருக்கு. பலதரப்பட்ட வேலைகள் நாம் செய்வதை காட்டிலும் தேவனுடைய சமூகத்தில் ஒரு நாளைக்கு இத்தனை மணி நேரங்கள் நாம் காத்திருந்து நாம் அவரை பிரியப்படுத்தும் போது அவருடைய அளவிலாத நன்மைகளின் பிரியம் நம்மை ஆளுகை செய்கிறதுங்க. ஊழியங்களுடைய வெற்றி யோசுவா 1:8 சங்கீதம் 1:2 என்பதை புரிந்து கொள்ளுங்கள். எங்கேயாவது ஊழியங்களை தோல்வி இருக்கா? அப்பொழுது நாம் இதை 2 விட்டு விடுகிறோம். இதை 2 விட்டு விடுகிறோம். தேவன் அதிகாலை ஜெபத்தை பார்க்கிறாரு, குடும்ப ஜெபத்தை பார்க்கிறாரு, நைட்டு ஜெபத்தை பார்க்கிறாரு. அந்த எல்லா ஜெபங்களையும் காட்டிலும் தேவன் உங்க உள்ளத்தை பார்க்கிறாரு. உங்க உள்ளத்துல என்னுடைய வசனம் இருக்கான்னு பார்க்கிறாரு. நாம் ஜெபிக்கிற ஜெபத்துல வசனம் இருக்கணுங்க. அநேகர் ஜெபிக்கிறது போல நாம் ஜெபிக்கணும் கட்டாயம் கிடையாது. ஏனென்றால் நாம் வேறு பிரிக்கப்பட்டவர்கள். தேவனுடைய ஆளுகையின்படி, தேவனால் கொடுக்கப்பட்ட அபிஷேகத்தின் வல்லமையின்படி நாம் ஜெபிக்க வேண்டும். நாம் ஜெபிக்க வேண்டும். புரிந்து கொள்ளணும் ஊழியர்கள். 2026 நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எப்பொழுது இந்த பட்டணத்துக்கு ரட்சிப்பு, இந்த பட்டணத்துக்கு முன்னாடி வேதபுரி என்று சொல்கிறார்கள். வேதபுரி எத்தனை பேர் இருக்கின்றது முக்கியம் இல்லை, எத்தனை பேர் இருந்துச்சுன்றது முக்கியம் இல்லை. ஆனால் தேவனுடைய பட்டணமாக, இயேசுவின் பட்டணமாக இந்த பட்டணம் மாறும்படியாக தேவன் விரும்புகிறார். பட்டணம் மாறுங்க. தேவனால் ஒரு நிமிஷத்துல முடியும். எல்லா அசுத்தமான கிரியைகளையும், எல்லாத்தையும் கொள்ளாத வழிபாடுகளுக்கு சுவர்களையும் கோட்டைகளையும் இடிக்க தேவனால் முடியும். அவரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. வானத்திலிருந்து அக்கினியை எடுத்து அதை பச்சித்த தேவனுங்க பலிபீடத்துல. அவரால் என்ன முடியாத காரியம் என்று ஒண்ணுமே இல்லை. செங்கடலை பறந்திருக்காரு, சூரியன் சந்திரனை நிப்பாட்டி வச்சிருக்கிறாரு. அவரால் அந்த பாண்டிச்சேரி பட்டணத்தை ரசிக்க முடியாதா? அவர் ஒரு நிமிஷம் தன்னுடைய மனதில் யோசித்தாலே போதுங்க, எல்லா பாவிகளும் அந்தந்த இடத்துல விழுந்து இயேசுவே ஆண்டவர்னு சொல்லிடுவாங்க. தேவன் அமிதமாக செய்கிற தேவன் அல்ல.
தேவன் தம்முடைய பிள்ளைகள் மூலமாக தம்முடைய வல்லமை விளங்கப்படும்படியாக தேவன் விரும்புகிறார். அவருடைய வல்லமையை அவர் நேராக காட்ட முடியும். இவ்வளவு காலகட்டங்கள், இத்தனை வருடங்கள் தேவையில்லை. நமக்கு முன்னாடி இதே பட்டணத்தில் எவ்வளவோ முற்பிதாக்கள் அநேக ஊழியர்களை செய்திருக்கிறார்கள், அநேக தியாகங்களை செய்திருக்கிறார்கள். அவர்களுடைய அர்ப்பணிப்புல நம்முடைய அர்ப்பணிப்பு எவ்வளவு இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மகா பெரிய ஊழியங்கள் எழும்பி இருக்கிறது என்றால் மகா பெரிய அஸ்திபரம் போடப்பட்டிருக்குது. அவங்க பணக்காரங்க, நமக்கெல்லாம் காசு கொடுக்க மாட்டாங்க. பெரிய ஊழியர் ₹1 செலவு பண்ண மாட்டாங்க. நமக்கு எதுக்கு செலவு பண்ண கேட்கிறேன். கர்த்தர் சொன்னாதாங்க நீங்க மற்ற ஊழியர்களுக்கு பணத்தை கொடுக்கணும். கர்த்தர் சொல்லாம பணத்தை கொடுக்க முடியாது. கர்த்தர் விரும்பல. ஏனென்றால் கர்த்தர் சொல்லி கொடுத்தாதான் கர்த்தர் உங்களுக்கு அதுக்கு 30, 60, 100 கொடுப்பார். உங்ககிட்ட இருக்கிறக்கா கர்த்தர் கொடுக்க சொல்லல. எதை செய்தாலும் நம்முடைய வாழ்க்கையின் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையின் ஒவ்வொரு காரியங்களும் தேவனுக்கு பிரியமா என்று நாம் பார்த்து வரணும். யோசுவா, மோசே, தாவீது, சாலமோன் இவர்களுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கணும். பாருங்க, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு. எதுக்கு இத்தனை வருஷங்கள் கழிச்சு நம்ம அவங்கள படிக்கிறோம்? இயேசுவை மட்டும் புதிய ஏற்பாடு புத்தகத்தை மட்டும் எடுத்துட்டு போலாமே. அப்போஸ்தலன் பவுல் அதை மட்டும் நம்ம எடுத்துட்டு போலாமே. எதுக்கு முற்பிதாக்களுடைய வாழ்க்கை நற்சாட்சியை நாம் பார்க்கிறோம்? விசுவாசத்தின் காரியங்களை நாம் புரிந்து கொள்ளணும். பாருங்க, விசுவாசத்தின் காரியங்களை உள்ளத்தில் நம்முடைய உள்ளம் ஒவ்வொரு நாளும் கவலைப்பட தேவையில்லைங்க, பயப்பட தேவையில்லை. எப்படி இந்த பட்டணத்துக்கு எழுப்புதல் வருன்றது, இந்த பட்டணத்துக்கு எப்ப எழுப்புதல் வருന്നത് அது கர்த்தருடைய திட்டம், கர்த்தருடைய தீர்மானம் மகா பெரியதா இருக்கிறது. நாம செய்ய வேண்டிய காரியங்களை அனுதினமும் செய்யணும். நம்முடைய காரியங்களை அனுதினமும் அதே ட்ராக்ல போய்கிட்டே இருக்கணும், வேற ட்ராக்ல போகக்கூடாது. நம்முடைய விசுவாசத்தை நாளுக்கு நாள் பயிற்சியை தெரிவிக்க வேண்டும். நம்முடைய சாட்சி நாளுக்கு நாள் விரித்தெறிந்து கொண்டே போக வேண்டும். நம்முடைய வாழ்க்கையின் எல்லா பக்கங்களையும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட சமாதானம் நதியை போல ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். நம்முடைய விசுவாசிகளின் வாழ்க்கை குடும்பங்களில் நம்முடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் பலித்து கொண்டே இருக்க வேண்டும். ஊழியங்கள் பெருகிக் கொண்டே இருக்க வேண்டும். இருந்த இடத்துல இருப்ப தேவ சித்தம் அல்லங்க. நீங்க ஒரு இடத்துல போய் ஆரம்பிச்சிருக்கலாம் 5 பேர் 10 பேரோட, ஒரு 2 வருஷம் அங்க இருங்க. அடுத்தடுத்து கர்த்தர் சொல்ற பிரகாரம் மாறிக்கிட்டே இருங்க. ஈசாக்கு வர விரித்திருந்த மகா பெரியவனானான். பழைய ஏற்பாட்டு காலத்துல பழைய உடன்படிக்கையில பழைய ரத்தத்தின் கீழாக, அதுவும் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால வாழ்ந்த ஈசாக்கே அவனுடைய ஐஸ்வர்யம் வர விரித்திருந்தது என்றால் இயற்கைக்கு அப்பாற்பட்டதில் புதிய ஏற்பாட்டு காலத்துல கல்வாரி சிலுவையில உங்களுக்காக சிந்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துல வாழுகிறீங்க, புதிய உடன்படிக்கையில வாழுகிறீர்கள். அவர்களுடைய ஜபங்களுக்கு பதில் கூட தாமதமாக கிடைத்திருக்கலாம், ஆனால் உங்களுடைய ஜபங்களுக்கு பதில் சீக்கிரமாவே கிடைக்கிறது. அதற்காக ஆயிரக்கணக்கான தேவதூதர்கள் உங்களுக்காக வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? எல்லா விதங்களிலும் நம்முடைய வாழ்க்கை அனுதினம் பெருகும்படியாக தேவன் விரும்புகிறார். ஊழியர்களுடைய விசுவாசிகளின் தொகை பெருகவில்லை என்றால் நீங்கள் பல மீட்டிங் நடத்துவதை காட்டிலும் ஆரம்ப காலகட்டத்தில் பல மணி நேரங்கள் தேவ பிரசன்னத்தில் இருங்க. தேவன் நமக்கு ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்தை கொடுத்துருக்கிறாரு. உங்களால் எவ்வளவு மணி நேரங்கள் தேவ பிரசன்னத்துல, தேவ சமூகத்துல, இல்ல சர்ச்சிலே கூட உட்காந்து நல்ல வேத வசனங்களை சத்தமா வாசிங்க, நல்ல பாடல்களை போடுங்க. உங்க சர்ச்சு ஃபுல்லா மட்டும் கேட்குற மாதிரி நல்ல வாயை திறந்து தேவனோட அந்நிய பாஷை அக்கினி பாஷை பேசுங்க, ஸ்தோத்திரங்களை சொல்லுங்க. இப்படி நேரங்களை செலவிடுங்க. கர்த்தருடைய சமூகத்துல 1 மணி நேரங்கள் செலவிட்டா கூட கர்த்தர் அதற்கு தகுந்த பலனை கொடுக்காமல் போவதில்லைங்க. 1 கலசம் தண்ணீர் கொடுத்தோன்னா அது பலனை அடையாமல் போவான் என்று சொல்லப்பட்டிருக்கு. 1 மணி நேரம் நம்ம கர்த்தர் கொடுத்தா கூட நிச்சயமாகவே அதுக்கு தகுந்த பலன் உண்டு. ஆனால் ஊழியர்கள் அதிகபட்ச நேரம் தேவனுடைய சமூகத்துல காத்திருக்கும்படியாக தேவன் விரும்புகிறார். இத சொல்ற உங்களுக்கு மாத்திரம் இல்ல, நானும் கற்றுக்கொள்ளணும், நானும் தேவனுடைய வார்த்தைகளை கேட்கணும், நானும் தேவ ஆவியானவரோட பேசணும். உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிற அநேக ஆசீர்வதிக்கப்பட்ட காரியங்கள் எனக்கு தான்
என் குடும்பத்துக்கும் என் ஊழியத்துக்கும் சேர்ந்துதான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். தேவன் தனிப்பட்ட மனிதரிடத்தில் பேசுவதில்லை. தேவன் அவருடைய வல்லமையை கொண்டு எல்லாரிடத்திலும் தேவனுடைய வார்த்தையை பேசுகிறவராக இருக்கிறார். வெற்றிகரமான ஒரு ஊழியத்துக்கு தேவனால் வேறு பிரிக்கப்பட்ட ஊழியர்களின் ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையே சாட்சியாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். வேறு பிரிக்கப்பட்ட ஊழியர்கள் இந்த பட்டணத்தில், இதே பட்டணத்தில் இன்னும் 2027, 2028, 2029, 2030 அவர்கள் மலையின் மேல் இருக்கிற பட்டணமாக மாறுவார்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்காது. மலையில நீங்க ஒரு வெளிச்சத்தை வச்சுட்டு யாருக்குமே தெரியாம மூடி வச்சிட முடியுமா? முடியாது. கர்த்தர் உங்களை உயர்த்த அவர் ரெடியா இருக்காரு. ஆனா உங்க உள்ளத்தை அவர் பார்க்கிறவராக இருக்கிறார். நம்முடைய உள்ளம், நம்முடைய மனது, நம்முடைய சிந்தனை எல்லாம் தேவனை சார்ந்தே இருக்க முடியாது. தேவன் விரும்புகிறார். தேவனை சார்ந்தே. உங்களுடைய பெருக்கம் எப்படி உண்டாகிறது, ஊழியர்களுடைய வளர்ச்சி எப்படி இருக்கிறது என்று நீங்கள் யோசிக்க வேண்டும். நீங்கள் கண்கூடா பார்க்க வேண்டும் என்றால் உங்க வீடுகள்ல அல்லது உங்க சபை வளாகத்துல அல்லது ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல நல்ல ஒரு விதைய விதைங்க. நல்ல ஒரு விதைய விதைங்க. ஆசீர்வதிக்கப்பட்ட விதையாக விதைங்க. அந்த விதை வளரும் போது நெருக்கப்படுகிறது. கடினமான மண், கடினமான மண் நல்ல இறுக்கமா இருக்குது. மழை பெய்யுது, வெயில் அடிக்குது, பனி அடிக்குது. ஆனால் அதனுடைய குறிப்பிட்ட நேரத்துல எவ்வளவு கடினம், எவ்வளவு நெருக்கம், எவ்வளவு நிர்பந்தமான சூழ்நிலை மத்தியில் இருந்தால் கூட அதனுடைய ஆணி வேர் விட ஆரம்பிக்குது. பாருங்க, ஆணி வேர் விட ஆரம்பிக்குது. உங்களுக்கு வெளியே ஏற்ற காலத்துல வளர்ச்சி தெரியுது. பாருங்க, வளர்ச்சி தெரிகிறது. தேவனுடைய படைப்பின் சிறப்பான அந்த விதையிலேயே இவ்வளவு வல்லமை இருக்கும் என்றால் உங்களுடைய ஊழியங்களின் வளர்ச்சி ஆணி வேறாக தேவனுடைய வார்த்தையை போடுங்க. அஸ்திபாரமாக தேவனுடைய வார்த்தையை போடுங்க. அஸ்திபாரமாக ஜெபம் இல்லைங்க. அஸ்திபாரமாக கர்த்தர் உபவாசத்தை வைக்கல. கண்மலை மேல கட்டப்பட்ட வீடுக்கும் மணலை மேல் கட்டப்பட்ட வீடுக்கும் பல வித்தியாசங்கள் உண்டு. கற்பாறையாகிய இயேசு என்கின்ற வார்த்தை மேல உங்கள் ஊழியத்தை கட்டுங்கள். கர்த்தர் நிச்சயம் இந்த வருடத்தில் இருக்கிற விசுவாசிகளின் பெருக்கம், சமாதானத்தின் பெருக்கம், ஐஸ்வர்யத்தின் பெருக்கம், ஆசீர்வாதத்தின் பெருக்கத்தை காட்டிலும் வருகிற நாட்களில் 100 மடங்கு அல்லங்க, 1000 மடங்கு நிச்சயமாகவே உங்களுடைய ஊழியத்தின் எல்லா பகுதிகளிலும் ஆசீர்வாதத்தை அவர் கொண்டு வருவார். ஆமென். வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கையை நாம் யோசித்து பார்த்து தியானித்துக் கொண்டே இருக்கிறோம். பாருங்க, கர்த்தர் ஆபிரகாமை வேறு பிரித்தார். கர்த்தர் ஆபிரகாமை வேறு பிரித்தார். ஆபிரகாமை மாத்திரம்தான் வேறு பிரித்தார் என்றால் இல்லை. அதற்கு பிற்பாடு ஒரு சில காரியத்தை சொல்றேன் பாருங்க. 1 சாமுவேல் 16 10, 11, 12. இப்படி ஈசாய் தன் குமாரி 7 பேரை சாமுவேலுக்கு முன்பாக கடந்து போக பண்ணினான். பின்பு சாமுவேல் ஈசாயை பார்த்து, கர்த்தர் இவர்களில் ஒருவனை தெரிந்து கொள்ளவில்லை என்று சொல்லி உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாயை கேட்டான். அதற்கு அவன், இன்னும் எல்லோருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான். அவன் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறான் என்றான். அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி ஆள் அனுப்பி அவன் இங்கே வரும் மட்டும் நான் பந்தியிருக்க மாட்டேன் என்றான். 12. ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபமுள்ளவனாய் இருந்தான். அப்பொழுது கர்த்தர், இவன் தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ண என்றார்.
அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவில் அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கியிருந்தார். சாமுவேல் ராமாவுக்கு போய்விட்டான். பாருங்க, இங்கே ஈசாய் என்கின்ற ஒரு குடும்பத்தை குறித்து பார்க்கிறோம். ஆபிரகாமுடைய வம்சத்தில் வராது. இந்த குடும்பத்தில் பிள்ளைகள் நிறைய பேர் இருக்காங்க. பிள்ளைகள் நிறைய பேர் இருக்காங்க. கர்த்தர் இத்தனை பிள்ளைகள் இருந்தாலும் கர்த்தர் யாரை முன்குறிச்சாரோ அந்த பிள்ளை வர்றதன்னியும் வரும்போதுதான் அபிஷேகம் வேலை செய்கிறதா இருக்கு பாருங்க. எத்தனை பிள்ளைகள் இருந்தாலும் அபிஷேகம் ஒருவருக்கு தான் வேலை செஞ்சது. புரிஞ்சுக்கணும். நாம இல்லைங்க, நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், என் பிள்ளைங்க 7 பேரும் 8 பேரும் 10 பேரும், அபிஷேகம் ஒருவரை தான் தேடுகிறது. ஏன் ஒருவரை தேடுது? அந்த ஒருவர் தேவனுக்கு பிரியமாக வனாந்தரத்தில் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கும் போது தேவனுடைய சத்தத்தை கீழ்ப்படிந்து, தேவனுடைய திட்டத்தை கீழ்ப்படிந்து தேவனை துதித்துக் கொண்டிருந்தார்கள். யாருடைய உள்ளம் தேவனை தேடுகிறதோ அவருடைய உள்ளத்துக்கு தான் தேவனுடைய அபிஷேகம் கடந்து சென்றது. அதற்கு முன்பதாக இருந்த எல்லா சகோதரர்களை காட்டிலும் அற்பமாக எண்ணப்பட்ட தாவீது, ஆனால் கர்த்தர் அற்புதமாக மாற்றி வைத்தார். எப்படி அற்புதமாக மாற்றி வைத்தார்? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு 2வது ராஜா. இஸ்ரவேல் தேசத்துக்கு எத்தனையோ லட்சங்க. நம்ம பாண்டிச்சேரி பண்ண மாதிரி சின்ன பட்டணம் கிடையாது. இதை விட 3 மடங்கு 4 மடங்காக இருந்திருக்கலாம். வெளியேறப்பட்ட அபிஷேகம் தாவீதை நோக்கி கடந்து சென்றது. வேறு பிரிக்கப்பட்டது. இந்த சகோதரர்லாம் தனி, தாவீது தனி. கர்த்தர் சொல்றார், ஒவ்வொரு குடும்பத்திலையும் இப்படிப்பட்ட ஆசீர்வாதம் உள்ள காரியங்கள் இருக்கிறது. வேறு பிரிக்கப்பட்டது. ஒருவேளை அவர்கள் பொறாமப்படலாம். இன்னும் தாவீதுக்கு மட்டும்தான் சாமுவேல் வந்து ஊத்துவாரோ, நானும் தானே படிச்சிருக்கேன், நானும் தானே சவுலோட படையில இருக்கேன், எனக்கு ஊத்த மாட்டாரா? நானும் தானே எங்க அப்பாவுக்கு பிள்ளை, அவன் மட்டுமா பிள்ளை? அப்படி இல்லை. விஷயம் என்னன்னா, ஏன் தாவீதை நோக்கி அபிஷேக தைலம் சாமுவேல் கொண்டு போய் ஊத்துறார் என்றால், ஆரம்பத்திலேயே, அதாவது சிறு பிள்ளையாக இருக்கும் போதே தாவீதோட உள்ளம் தேவனுடைய உள்ளத்தோடு இணைந்திருந்ததுங்க. 18 வயசு வரும்போது, 20 வயசு வரும்போது, 16 வயசு வரும்போது தாவீது தேவனை பார்க்கல, தேவன் முன்குறிக்கல தாவீத. சிறு வயதிலேயே, இன்னும் சொல்லப்போனால் தாவீது பிறப்பதற்கு முன்பதாகவே. ஏனென்றால் இத்தனை பிள்ளைகள் இருந்தாலும் எனக்கு பிரியமாக பிள்ளையாக இவன் தான் வருவான்னு எல்லாமே தீர்மானத்தின் அடிப்படையில் செயல்படுகிறதுங்க. ஆமா, சிறு பிள்ளையிலேயே தாவீது தேவனை தேட ஆரம்பிச்சார். அதனாலதான் தேவன் பல சகோதரர்கள் இருந்தாலும் கூட அவருடைய அபிஷேகம் பரிசுத்த ஆவியானவரோட கூட இருந்தார் என்று சொல்லப்பட்டிருப்பாருங்க. 1 சாமுவேல் 16:13 கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். எவ்வளவு ஒரு மாபெரும் ஸ்லாக்கியம் தெரியுமா? எவ்வளவு ஒரு மாபெரும் ஆசீர்வாதம் அது. கர்த்தருடைய ஆவியானவருடைய அபிஷேகம் இருக்குன்னா சாதாரணமா இல்லை. நீங்க இருக்கிற குடும்பத்துல கர்த்தர் உங்களை தெரிஞ்சு கொண்டு இருக்காரு. அபிஷேகம் சும்மா இருக்காதுங்க, அபிஷேகம் தேடிக்கிட்டே இருக்கு. யாரு தேவனுடைய உள்ளத்தை பிரியப்படுத்துறா, யாரு தேவனுடைய சித்தத்தை செயல்படுத்துறா, யாரு தேவனுடைய திட்டத்தை கவனிக்கிறா, தேவனுடைய நோக்கத்தை அறிந்த மனுஷன் யார் என்ற அபிஷேகம், வெளியேறப்பட்ட அபிஷேகம், பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் தேடிக்கொண்டே இருக்கிறது. நாம தான் சொல்லணும், கர்த்தாவே அந்த அபிஷேகம் என் மேல விடணும், அந்த ஆசீர்வாதம் என் மேல தங்கி இருக்கணும். நாம தான் சொல்லணும். அவருடைய கண்கள் தேடிக்கிறதுங்க. தேவனுடைய வல்லமையில கண்கள் உங்களை தேடிக்கிட்டு இருக்கு இந்த காலை வேளையில. புரிஞ்சுக்கணும். நாம தான் அதற்கு சுதந்திரவாளி என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். சுதந்திரவாளி. இதே போலதாங்க மற்றும் ஒரு காரியம் என்னென்றால், வேதத்துல வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கையை வாழுகிற ஒரு தனிப்பட்ட மனிதர் யார் என்று கேட்டால் யோசேப்பு.
யாக்கோபின் புத்திரர்கள் அத்தனை பேர் இருந்தாலும் யோசேப்புடைய வாழ்க்கை முற்றிலும் வேறுபட்டதாக இருந்தது. பல வர்ண அங்கி என்ன, பலதரப்பட்ட ஆரோக்கியமான சாப்பாடு என்ன, எல்லாம் வேறு பிரிக்கப்பட்டது இருந்தது. ஆனால் வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தாலும் ஒரு காலத்தில் நெருக்கமான சூழ்நிலையை கடந்து சார்ந்திருக்க வேண்டியதாக இருந்தது. நெருக்கமான சூழ்நிலையின் காலங்களை கடந்து செல்ல வேண்டியதாக இருந்தது. யோசேப்புடைய வாழ்க்கை வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கைங்க. சகோதரர்கள் 12 பேர் இருந்தாலும் 12 பேர் இருந்தாலும் வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை. சொந்த சகோதரராலே குழிக்குள்ள தள்ளப்பட்டார், அப்புறம் மேலே கொண்டு வரப்பட்டார், அப்புறம் அடிமையாக விற்கப்பட்டார், அப்புறம் ஒரு இடத்துல வேலைக்கு போறார், அங்க செய்யாத தப்பின் நிமித்தமாக சிறைச்சாலைக்கு போறார். சிறைச்சாலையிலிருந்து தேவன் சிங்காசனத்துக்கு மாற்றுகிறாருங்க. வேறு பிரிக்கப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையின் தரிசனங்களும் சொப்பனங்களும் எதிர்கால திட்டமும் எதிர்கால நோக்கமும் என்றும் மாறாது, என்றும் மாறாது. தேவன் வேறு பிரிச்சிட்டார் என்றால் ஒருவேளை ஒண்ணுமே இல்லாம இருக்கும், வாழ்க்கை இருண்டதாக இருக்கிற மாதிரி இருக்கும், பூஜ்யமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ஒளி, இயேசுவின் ஒளி, பரிசுத்த ஆவியானுடைய ஒளி பிரகாசிக்கும் போது இவர்கள் எழும்பி பிரகாசிக்கிறவர்களாக இருப்பார்கள். இவர்கள் எழும்பி பிரகாசிக்கிறவர்களாக இருப்பார்கள். யோசேப்புடைய வாழ்க்கை அப்படிதான். பாருங்களேன், வேதத்தில் கிட்டத்தட்ட 400 லட்சத்துக்கும் அதிகமான ஜனங்கள் 400 லட்சத்துக்கும் அதிகமான ஜனங்கள் வாழ்கிறார்கள். அந்த காலகட்டத்தில் தேவன் மோசேயை தெரிந்து கொண்டிருக்கிறார். மோசேயை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஒரு தனிப்பட்ட மனிதன், ஒரு மனுஷன், வேறு பிரிக்கப்பட்ட மனுஷன் கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். தேவனால் வேறு பிரிக்கப்பட்ட மனுஷன் மோசே. அந்த ஒரு மனுஷனுடைய செயலின் அடிப்படையில், தேவனுடைய கிருபையின் அடிப்படையில் லட்சக்கணக்கான ஜனங்கள் அடிமைத்தனத்திலிருந்து அவர்கள் விடுதலையாக்கப்பட்டு தேவனால் அவர்கள் முன்குறிக்கப்பட்ட தேசத்தில் அவருடைய சந்ததி போய் சென்றதுங்க. புரிந்து கொள்ளணும். வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை முற்றும் சிறந்த வாழ்க்கை. வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை. வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை தேவன் கொடுத்த தரிசனத்தை நிறைவேற்றுகிற வாழ்க்கை. நம்முடைய முற்பிதாக்கள் அப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்காங்க, வாழ்ந்துட்டு போயிருக்காங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார் ஒரு இடத்துல, வேறு மனுஷனாவாய். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய எண்ணங்கள் எப்படின்னா, நான் ஒரு மனுஷன், என்ன தேவன் உண்டாக்கிறார், அதே போலதான் அந்த மனுஷனே தேவன் உண்டாக்கிறார். நான் ஒரு ஆவி, அவருக்குள்ள இருக்க ஆவி தேவ ஆவி. அப்படிதான் அப்போஸ்தலனாகிய பவுல் பார்த்தாரு பாருங்க. அப்போஸ்தலனாகிய பவுல், நீ படிச்சிருக்கியா, நீ படிக்கலையா, ஏழையா, மனக்கர்னா, அந்த ஜாதியா, இந்த கோத்திரமா பார்க்கல. நான் ஆவி இல்லைன்பா, நீ ஆவி இல்லைங்க, உன்னை நான் அப்படிதான் பார்க்கிறேன். அப்பேற்பட்ட ஒரு ஞான உணர்வு உண்டாகணுங்க. வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை என்றால் சாதாரணமாக வாழ்ந்துட முடியாது. சாதாரணமாக இந்த உலகத்தின் பிரச்சனைகளை ஜெயிக்க முடியாது. வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை என்றால் அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்ட தேவ ஆவியினர் துணை கொண்டு இந்த பூமியிலே நாம் ஜெயிக்க முடியும், வெற்றி பெற முடியும், செழிக்க முடியும், ஆசீர்வாதமாக இருக்க முடியும், மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக நாம் வாழ முடியும். வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை எவ்வளவு விஷயம் இருக்கு பாருங்க. வேதத்துல சொல்லிக்கிட்டே போலாம். பல உதாரணங்கள் உண்டுங்க வேதத்துல. வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை இதே பூமியில தான் இயேசு வாழ்ந்தாரு. நாம் இந்த படத்துல வாழ்ற கஷ்டம் சொல்றோம், ஆனா இதே பூமியில பல பிரச்சனைகளை நாம் சந்திக்கிற அதே பிரச்சனையை குமாரனை இயேசு கிறிஸ்து இங்கே சந்திச்சுட்டு போயிருக்காரு. அவர் எல்லா பிரச்சனைகளின் மத்தியிலும் அவருடைய ஆன்சர் என்ன கேட்டீங்கன்னா வெற்றி தான். தோல்வியே அவருடைய வாழ்க்கையில எங்குமே இருந்ததில்லை, கல்வாரி சிலுவையை தவிர. அதே போலதான் நாமும் வேறு பிரிக்கப்பட்டவர்களாக, பாவம் இல்லாமல் பரிசுத்தமாக, துரோகம் இல்லாமல் நம்பிக்கையாக, இருள் இல்லாம வெளிச்சத்துல தேவனால் கொடுக்கப்பட்ட அவருடைய அபிஷேகத்தின் வழியில நாம் வாழும்படியா தேவன் விரும்புகிறார்.
நம்முடைய வாழ்க்கை ஒரு வாழ்க்கை, அது மிக சிறிய வாழ்க்கை, அது தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையாக வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கையாக வாழும்படி தேவன் விரும்புகிறார். நாம் யாரும் எழுந்திருப்போம். கர்த்தர் உங்களை வேறு பிரிச்சுக்கிறார். இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை வேறு பிரிச்சுக்கிறார். வேறு பிரிக்கப்பட்டவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆரோனை கர்த்தர் வேறு பிரிச்சுட்டார். யோசுவா வேறு பிரிச்சார். கர்த்தர் ரொம்ப நல்லவர்கள். தம்முடைய பிள்ளைகளை அவர் வேறு பிரித்து ஆசீர்வதித்து அழகுபடுத்துகிறவராக இருக்கிறார். ஒரு சில நிமிடங்கள் தேவனுடைய சத்தத்துக்காக நன்றி செலுத்துங்க. ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, குமாரனாகிய இயேசு நாமத்தில் அன்பின் சமூகத்தில் வருகிறோம்பா. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். தேவனால் கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம்பா. நீ வேறு பிரிக்கப்பட்டவனின் இந்த சத்தியத்தை பேச எங்களை கொடுத்த கிருபைக்காகவும் ஸ்தோத்திரம். உம்முடைய அன்புக்காகவும் ஸ்தோத்திரம். உம்முடைய தாளந்துக்காகவும் ஸ்தோத்திரம். உம்முடைய தயவுக்காகவும் ஸ்தோத்திரம். இந்த பூமியிலே நாங்கள் வேறு பிரிக்கப்பட்டவர்களாக ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்திருக்கப்படியாகவும் ஸ்தோத்திரம்பா. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய அன்பு, உம்முடைய கிருபை, உம்முடைய தயவு, உம்முடைய தாளந்து கர்த்தாவே உம்முடைய அபிஷேகம் எங்களுக்குள்ளாக செயல்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த சத்தியங்கள் கர்த்தாவே இந்த வார்த்தைகள் எங்களுக்கு ஆசீர்வாதமாக நீர் மாற்றி கொடுத்திருக்கபடியாக ஸ்தோத்திரம்பா. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். ஒரு புதிய சிருஷ்டியாக எங்களை நீர் பயன்படுத்துகிறபடியாக ஸ்தோத்திரம்பா. ஒரு புதிய பாத்திரமாக நீர் எங்களை எடுத்து பயன்படுத்துகிறபடியாக ஸ்தோத்திரமானவரே. எங்களை வழி நடத்துங்க. எல்லாவற்றையும் உங்களுடைய அன்பின் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். மீட்பெரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்து நாம் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.